ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை 123 சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 4க்கான ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ் சேவை 123 சேனலில் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் டிஎன்பிசி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசின்னு அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மெயின் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம். இதில் ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, நிரந்தர பதிவு விவரம். அதில் கொடுத்து ஏற்கனவே பதிவு செய்தவர் உள்நுழைவு இருக்கா அந்த ஆப்ஷனை கொடுங்க. அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் பண்ணும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே உள்ள என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனை கிளிக் பண்ணவும் உங்களுக்கு இதில் நாலாவதாக இருக்குது பார்த்தீங்களா, டேஷ்போர்டில் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் நீங்கள் குரூப் 4க்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஐடி நம்பர் வந்து கன்ஃபார்ம் தெரியணும். அந்த நம்பர் இருந்தால் தான் நம்ம வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் இதில் வந்து உங்கள் ஹால் டிக்கெட்டுக்கான அப்ளிகேஷன் நம்பரை வந்து இதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இதில் நீங்கள் ரொம்ப தான் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக தெரியும். அதில் உங்களுக்கு 7/2025 போட்டிருக்கோம். அதில் குரூப் 4 அப்படின்னு இருக்கும் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில். அதில் உள்ள அப்ளிகேஷன் ஐடி இருங்க. வேறு ஐடி நீங்கள் எடுத்து நீங்கள் நம்பரை நீங்கள் அதில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக அப்ளிகேஷன் நம்பரை எடுங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டு போய்க்கோங்க. டேஷ்போர்டு போனதுக்கப்புறம் டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் கொடுத்தா அதில் உங்களுக்கு குரூப் 4க்கான ஹால் டிக்கெட் தான் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு மட்டும் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? அதில் ஆக்டிவ் இருக்கா டவுன்லோட் ஹால் டிக்கெட்டை கொடுங்க. கொடுத்த பிறகு இதில் நம்ம அங்கே நோட் பண்ண அப்ளிகேஷன் ஐடியை வந்து இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ட்ரு பண்ணி முடித்த உடனே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ட்ரு பண்ண உடனே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து வியூ ஆகிக்கிறோம். ஓகேவா? இந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கான தேர்வரின் பெயர் இருக்கும், அடுத்து பதிவு எண் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அடுத்து உங்களுடைய அப்பா நேம் இருக்கும், அடுத்து தேர்வு மையத்துக்கான தாலுகா மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த தேர்வு கூடத்தின் பேர் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஸ்கூல் போட்டிருக்காங்களா காலேஜ் போட்டிருக்காங்களான்னு அதுக்கான டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தேர்வு சென்டர் நேம் எல்லாமே இதில் வந்துடும். அதுக்கான ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் மொத்தம் உங்களுக்கு தேர்வு நடைபெறும் நாள் வந்து 12/7/2025 தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து 9:30க்கு ஆரம்பித்து 12:30க்கு வந்து முடியுது. இதுக்கு வந்து நீங்கள் கேட் ஓப்பனிங் டேட் வந்து 8:30க்கு ஓப்பன் பண்ணி 9 மணிக்கெல்லாம் உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. 9:15க்கு வந்து உங்களுக்கான வினாத்தாள் கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. 9:30க்கு எக்ஸாம் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து நீங்கள் வரும்போது உங்களோட அடையாள அட்டையான ஆதார் கார்டு இல்லாட்டி பான் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொண்டு வந்தால் போதும். ஓகேவா? ஏன்னா கம்பல்சரி அது வந்து ஒரிஜினலாக இருக்கணும், ஜெராக்ஸாக இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் எடுத்துடுவாங்க. வரும்போது உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து தெளிவில்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக கேட்குறாங்க. உங்கள் கலர் ஃபோட்டோ வந்து ஒரு 2 காப்பி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து பால் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. ஓகேவா? அதுவும் உங்களுக்கு வந்து இந்த அறிக்கையில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் ஹால் டிக்கெட் ஃப்ரண்ட் பேஜை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தால் மட்டுமே போதும். வேறு எதுவுமே நீங்கள் எடுக்க தேவைன்னா இதை வந்து நீங்கள் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனா மேலேயே உங்களுக்கு பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கிடலாம். உங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு இருக்கா, இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க. இதை நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதே இது உங்கள் டெஸ்க்டாப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. லேப்டாப்பில் இது வேணால் சேவ் பண்ணி நீங்கள் ஒரு நெட் சென்டரில் போய் கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இல்லாட்டி நீங்கள் வந்து டேரெக்டாக ஷாப் தான் வச்சுருக்கீங்கன்னா பிரிண்ட் எடுத்து நீங்கள் கஸ்டமர் கையில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணுறது உங்களுக்கு எந்த ஃபைல் தேவையோ நீங்கள் அந்த ஃபைல்லையே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோல்டர் நேம் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஹால் டிக்கெட் ஏதாவது எடுக்க முடியாட்டி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்டை வந்து நான் கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க.